ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உதிரி உதிரியான வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்க்கறனால நம்ம பிரியாணிக்கு மனமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். 4 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து கலர் மாறுற வரை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கலருக்காக 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால தேவைக்கேற்ப காரத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் இங்கே கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். காஞ்ச பட்டாணினா குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி சின்ன சைஸ் மீல் மேக்கர் கடைகளில் கிடைக்குதுங்க. சுடுதண்ணியில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் தண்ணியில் 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும். நல்லா புழிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் வெஜிடபிளோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. கட் பண்ணி வச்சிருக்க புதினா மல்லியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது வீட்டில் இருக்க சின்ன பசங்க ரைஸ்குள்ள ஏதோ ஒன்று தேடிட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு அது தெரியாமல் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் விசில் வைக்கிறனால 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். வெஜிடபிள்காக எக்ஸ்ட்ரா 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ மொத்தமாக 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இங்கே பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சீரக சம்பா இல்லை நார்மல் ரைஸ் எதில் வேணால் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான். தண்ணி மட்டும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரைஸை இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுறலாம். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேலை விசில் வரலைன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது பாருங்கள். சில டைம் சதி பண்ணுவாங்க நம்ம குக்கர். அந்த மாதிரி டைமில் குக்கர் மூடியை மூடும் போதே டைம் பார்த்துட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அடியில் இருக்க ரைஸ் மேலே வர மாதிரி அப்படியே எடுத்து விட்டுறலாம். பாருங்கள் எப்படி ரைஸ் உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா மல்லி இலையை தூவி விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இனியன் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு சந்திப்போம்.